Dear teachers, welcome to JS in English Learning. We are with Unit 4 of the revised PGTRB syllabus, and we are discussing George Orwell's famous essay, You and the Atom Bomb, okay, which was published on October 1945 in the British newspaper Tribune. Soon after, 2 months after the dropping of atom bombs over Hiroshima and Nagasaki, Japan. And Namal George Orwell, he is going to speak about the evolution of weapon and how the weapons made nations very strong. அதை பத்தி பேச போறாரு இந்த செகண்ட் செஷன்ல. அதுதான் பார்க்க போறோம். என்ன அப்படின்னு சொல்றாருன்னா, ஹியூமன் சிவிலைசேஷன் ஹாஸ் கம் அ லாங் வே. இந்த மனித இனம், அந்த மனித நாகரிகம் என்பது ஆதிகாலம் தொட்டு இன்றைய வரைக்கும், அவரு 1945 வரைக்கும் அப்படியே என்ன பண்றாரு அப்படின்னா, எப்படி மனித நாகரிகம் வந்து வெப்பன்ஸ் வந்து எப்படி டிராவல் பண்ணி வந்துச்சு அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறார். என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, the first major weapon in the hand of human being, what was it? The discovery of gunpowder அப்படின்னு சொல்றாரு. மனித நாகரிகத்தின் கையில் வந்த முதல் வெப்பன். He is speaking about modern weapon. Who invented gunpowder? Yes. Who invented gunpowder, teachers? Gunpowder was invented in China. Okay. Gunpowder was invented in China, and அந்த கன்பவுடருடைய இன்வென்ஷனால நடந்த மாற்றம் என்ன? மனித நாகரிகத்தில் அந்த சிவிலைசேஷன் நடந்த மாற்றம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, when gunpowder was introduced, என்ன பண்ணாங்க? The common man was equipped with gunpowder. சாமானிய மனிதனின் கையில் கன் பவுடர் போச்சு, கன்னு போச்சு. இந்த பேசிக் கன் நம்ம படத்துல எல்லாம் ஜெய்சங்கர் காலத்துல, அதுக்கு முன்னாடியே ஜெய்சங்கர் அவருக்கு முன்னாடி இருந்ததுல பாத்தீங்கன்னா என்ன பண்ணிடுவாங்க, அசோகன்லாம் துப்பாக்கி வச்சிருப்பாரு, எம்ஜிஆரும் துப்பாக்கி வச்சு என்ன பண்ணுவாரு, the feudal சிஸ்டமுக்கு எதிராக போர் தொடுப்பார். அப்ப அந்த மாதிரி feudal system was replaced by the so-called elite class. அப்ப ஒரு அடக்குமுறைக்கு எதிரான ஒரு போராட்டத்தில் அந்த சாமானிய மனிதனின் கையில் இருந்த ஒரு ஆயுதம் தான் கன் பவுடர். அப்ப why was this gunpowder used அப்படின்னு கேட்டீங்கன்னா, the oppressed used the weapon to dethrow the oppressor. அடிமைகள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அடக்குமுறையால் அவதிப்பட்ட மக்கள் இந்த கன் பவுடரை யூஸ் பண்ணி என்ன பண்ணாங்க, தங்களை அடக்கி ஆண்ட நில ஜுவாந்தார்கள், ஃபியூடல் அப்படின்னா நில ஜுவாந்தார்கள், ஜமீன்தார்கள், அவர்களை என்ன பண்றாங்க, எலிமினேட் பண்ணிட்டு என்ன பண்ணாங்க, the business class ரூலை வந்து கொண்டு வந்தாங்க. so called elites rule. it's called oligarchy. what is it called, teachers? Government by a few enlightened men. What is the rule that was established? Feudal system அப்படிங்கிறது landed people, அவங்க வந்து என்ன பண்ணாங்க, மற்ற மக்களை வந்து கொத்தடிமைகளாக வைத்திருந்தார்கள். கொத்தடிமைகள் கையில துப்பாக்கி வந்தபோது என்ன பண்ணாங்க, டொப்பு டப்புன்னு போட்டு தள்ளிட்டு, அதுல இந்த கொத்தடிமைகள்ல கொஞ்சம் என்லைட்டண்டா இருந்த ஒரு 5-6 பேர் லீடர்ஸா இருந்திருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் they formed a government. It is called the bourgeois government. It is called oligarchy. Are you there, teachers? இது புரிஞ்சது அந்த கான்செப்ட்? The usage of gunpowder பத்தி தெளிவா சொல்றாரு. Why was it used? Who used it? The first common man used it against the oppressing system. Are you with me, teachers? புரிந்ததா? Yes, sir. Okay. இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி atom bomb was not in the hands of the common man, but atom bomb was only in the hands of the so-called
கவர்மெண்ட். ஏன் அப்படின்னா கவர்மெண்ட் வாஸ் நவ் ஹேவிங் கம்ப்ளீட் கண்ட்ரோல் ஓவர் த வெல்த். ஆனா நம்மால என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜார்ஜ் ஆர்வெல் என்ன சொல்றாரு, இன் ஃபியூச்சர் even atom bombs and the production of atom bomb will become cheaper. இன்னைக்கு ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு. ஏன் அப்படின்னா the technology that we have is rather very complex and it is in its primitive state. ஆனா நாட்கள் வரும், எதிர்காலத்துல என்ன ஆகும், இந்த டெக்னாலஜியை ஈஸி ஆக்குறதுக்கு புது புது டெக்னாலஜிக்கல் இன்வென்ஷன்ஸ் வரும். அப்ப ஆட்டம் பாம் எப்படி வரும், நாட்டு கைகுண்டுகள் மாதிரி சீக்கிரமாவே நம்ம ஆட்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, கன்னி வெடிகுண்டு எல்லாம் உருவாக்குறாங்கல்ல, அந்த மாதிரி ஆட்டம் பாம் ரொம்ப சீப்பா ஆச்சுன்னா who will become the most powerful person in future? எதிர்காலத்துல யாரு ரொம்ப பவர்ஃபுல் ஆயிடுவாங்களாம்? இண்டிவிஜுவல் காமன் மேன். இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு மூவ் வருது. என்னன்னா எல்லாமே பிரைவேடைசேஷன் அப்படின்னு போயிட்டு இருக்கு. ஏர் பிளைட், aircraft is now privatized, aviation ministry is going to be privatized. அதுலயும் பாதி வந்து பிரைவேட்டா போயிடுச்சு. 50-40 கவர்மெண்ட் கையில 50, பிரைவேட் கையில 40. ரயில்வே அப்படி வருது. அப்படி வரும்போது இன்னும் கொஞ்ச நாள்ல மிலிட்டரி will also be privatized. அப்படி பிரைவேட் ஆச்சுன்னா ஸ்டேட் கையில இருக்காது, the so called corporates கையில ஆட்டம் பாம் போயிரும். அப்ப கார்பரேட்ஸ் நினைச்சா எங்க வேணுமோ குண்டு போடலாம் அப்படிங்கிற ஒரு வந்துரும். அப்ப கார்பரேட் இஸ் நவ் பிகமிங் மோர் பவர்ஃபுல். இன்னைக்கு கான்டெக்ட்ல அப்படிதான் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு கார்பரேட், who is that corporate அப்படின்னா காமன் மேன் who has wealth. அப்ப there are many wealthy men and these wealthy men will have access to weapon, this deadly weapon. Okay, அப்ப இந்த வெப்பன் ரொம்ப சீப்பா ஆச்சுன்னா who will have a chance to rule the world? The common man will have the chance to rule the world. அப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த வெப்பன் இருக்கு இல்லையா, atom bomb, which is now a costly weapon, in future will become very cheap, like the rifle, musket, long bow, hand grenade மாதிரி டெமோக்ராட்டிக் வெப்பனா மாறிவிடும் அப்படின்னு இவரு வந்து predict பண்றாரு. ஜார்ஜ் ஆர்வெல் is predicting what will happen in the next 20 or 30 years. 20-30 வருடம் கழிச்சு என்னவாகும், இந்த ஆட்டம் பாம் எல்லா கையிலையும் இருக்கக்கூடிய நாட்டு எரிகுண்டு மாதிரி எல்லார் கையிலையும் வந்துடும். அப்ப காமன் மேன் கையில வந்தா அது என்ன வெப்பனா மாறிடும். இப்ப பூஷ்வா வெப்பனா இருக்கிறது நாளைக்கு டெமோக்ராட்டிக் வெப்பன் ஆயிடும். டெமோக்ராட்டிக்னா காமன் மேன்ஸ் வெப்பனா மாறிடும். Did you understand that, teachers? Yes, sir. அப்ப எதிர்பார்த்து ஒரு அப்படியே யோசிச்சு பாருங்களேன், ஜார்ஜ் ஆர்வெல் எப்படி ப்ரெடிக்ட் பண்றான்னு. இன்னைக்கு காஸ்ட்லி, நாளைக்கு எல்லாரு கையிலும் இருக்கிற மாதிரி ஒரு வெப்பனா வரும். யோசிச்சு பாருங்க, இப்படி ஒரு குரூவலான வெப்பன், டிரானிக்கல் வெப்பன் எல்லாரு கையிலையும் போச்சுன்னா the world will come to an end. The world will come to an end அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேராகிராஃப் அவர் எப்படி முடிக்கிறாரு அப்படின்னா, what will complex weapon do? இது atom bomb is a complex weapon அப்படின்னு தெளிவா சொல்லிட்டு, what does the complex weapon do at present? இப்போது இந்த காம்ப்ளெக்ஸ் வெப்பன் என்ன பண்ணுது அப்படின்னா, it makes a strong nation stronger. Okay, and when a strong nation becomes stronger, what is the other way about? Other way about யோசிச்சு பாத்தீங்கன்னா, the government which is strong will become much more stronger. அப்ப இந்த கவர்மெண்ட் ஏற்கனவே காமன் மேனை வந்து என்ன பண்ணிருக்கு, அப்படியே ஸ்குவீஸ் பண்ணி வச்சிருக்கு. அவங்க இன்னும் ஸ்ட்ராங் ஆகும்போது என்ன ஆகும், the common man will be very much oppressed. So இன்டைரக்டா என்ன சொல்றாரு, காமன் மேன் கையில இது எப்ப சார் போய் சேர்றது, எப்ப இந்த ஒப்ரெசிவ் ஸ்டேட்டை வந்து நம்ம எலிமினேட் பண்றது. அட்டம் பாம்ப நெகட்டிவா சொன்னாலும் என்ன சொல்றாரு, இந்த வெப்பன்ஸ் வந்து it can be used by the common man against a tyrannical system but not against the innocent people. இதுதான் யாருடைய ஐடியா, ஜார்ஜ் ஆர்வெல்லுடைய ஐடியா. ரைட், நவ் இப்ப என்ன சொல்ல போறாருன்னா, he is going to speak about the weapons in the hands of democracy. டெமோனா காமன் மேன்,
காமன் மேன்ல பவர்ஃபுல்லா ஆக்கின வெப்பன்ஸ் என்னென்ன அப்படின்னு லிஸ்ட் அவுட் பண்ண போறார். வரலாற்றுல நிறைய இன்வென்ஷன்ஸ் வந்தது. இந்த இன்வென்ஷன்ஸ் வந்து காமன் மேன பவர்ஃபுல் மேனா மாத்தியது. என்னென்ன வெப்பன்ஸ் அப்படிங்கும் போது நம்பர் 1 அப்படின்னு அவர் என்ன வெப்பனை சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, he says, okay, the invention of flint lock. What is the first weapon? Flint lock. Flint lock. And before the invention of percussion cap. Flint lockனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க இன்னைக்கு 16th centuryல there was a fire arm. இந்த நீட்டமான ஒரு துப்பாக்கி இருக்கும். இப்படி நீங்க எந்த படத்துலன்னா கௌபாய் படத்துல தான் பார்த்திருக்கலாம். இந்த பாக்கெட்ல சுரி வச்சிருப்பாங்கல்ல, இப்படி இருக்கும். இந்த ஒரு பெண்டு வந்து இப்படி இருக்கும். இப்படி இருக்கும் அந்த துப்பாக்கி. இப்படி வந்து அப்படி பெண்டா இருக்கும். பாக்கெட்ல சுரி இருப்பாங்க. எடுத்து லோட் பண்ணி அந்த உள்ள மஸ்கெட்டை போட்டு அதை அப்படி வச்சு ட்ரிகர் பண்ணி அப்படி சுத்தி விட்டு நம்மால அப்படி அடிப்பார். ஓகே, கௌபாய் மூவிஸ்ல பயன்படுத்தக்கூடிய flint lock. So flint lock empowered the common man. அதற்கு அப்புறம் என்ன வந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்பர் 2, ஓகே, பிஃபோர் த இன்வென்ஷன் ஆஃப் percussion cap. percussion capனு ஒண்ணு வந்துச்சு. percussion cap அப்படின்னு கேட்டீங்கன்னா, it is a type of single use percussion ignition device. அந்த மசில்னு ஒரு சின்னதா இருக்கும் குண்டு. அந்த குண்டை வந்து உள்ள போட்டு அதுல வச்சு ஒரு கம்பி வச்சு குத்தி விட்டு அப்புறம் அடிப்பாங்க கன்னு. இந்த ரெண்டுக்கும் நடுவுல there was a very effective weapon. What is the most effective weapon? Fairly effective weapon. Adjective based question வரும். After the invention of flintlock, before the invention of percussion cap, what was the instrument which was invented அப்படின்னு கேட்பான். It is called musket. And musket பத்தி என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, musket was a very simple device which was produced almost anywhere. எல்லா இடத்துலயும் குடிசை தொழில் மாதிரி உருவாக்குனதுதான் மஸ்கெட். இந்த குடிசை தொழில் மாதிரி உருவாக்குன மஸ்கெட்னால நடந்த ஒரு பெரிய பொலிட்டிக்கல் சேஞ்ச் என்ன அப்படின்னா, இட் வாஸ் த சக்சஸ் ஆஃப் அமெரிக்கன் ரெவல்யூஷன் அண்ட் பிரெஞ்சு ரெவல்யூஷன். What great historical events were made possible by the invention of musket அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். Or how was American Revolution and French Revolution made possible? It was made possible by musket. எல்லாருமே வீட்டிலேயே உட்கார்ந்து என்ன பண்ணாங்க, இந்த மஸ்கெட்டை உருவாக்கிட்டாங்க. Are you there with me, teachers? Yes, Were you there? Yeah. அப்ப மஸ்கெட் அப்படிங்கிற ஒண்ணு எல்லாராலையும் உருவாக்கப்பட்டது. அது வந்து என்ன பண்ணுச்சு, அமெரிக்கன் ரெவல்யூஷனை it made it possible, and French Revolution it made it possible. It became very successful because every man had an access to this simple weapon. சரி, மஸ்கெட்டுக்கு அப்புறம் ரொம்ப ஃபேமஸான விஷயம் என்ன அப்படின்னா, it is the breech loader. breech loader அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, it is சொல்லி சைட்ல போட்டுருப்பாங்க. breech loader is a firearm in which the user loads the ammunition after the breech end of the barrel. லாஸ்ட்ல லோட் பண்ணி கம்பியை வச்சு கிடின்னு கிடிப்பாங்க. கிடிச்சு அப்புறம் இக்னைட் பண்ணா டொப்புன்னு அடிக்கும். Okay, இந்த breech loader is considered to be a complex thing when compared to the previous existing weapon called musket. musket கொஞ்சம் சிம்பிளா இருந்தது, ஆனா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் என்னாச்சு, கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா இருந்தது. பட் okay, it was cheap and there was countries which were producing it, and it was smuggled to various countries. எவ்வளவு தூரம் அப்படின்னா, even the backward nations were able to own these equipments. அந்த backward nations எதை சொல்றாருன்னு பாருங்க. Boyars, Bulgars, Abyssinians, Murkhans, and even Tibetans, they were able to buy all these cheap weapons. They were not able to produce, but they were able to buy it
ஃப்ரம் ஸ்மக்லர்ஸ். சரி, போயர்ஸ் மட்டும் யாருன்னு உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தேன். ஏன்னா ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்ல இருந்த டச் மென், ஜெர்மன்ஸ், ஹாகனாட்ஸ் who settled in South Africa, அவங்களுக்கு by smuggling they were able to buy all these weapons. அந்த அளவுக்கு இந்த வெப்பன்ஸ் எல்லாம் ரொம்ப சீப்பாக இருந்தது. Did you get all these teachers? இப்ப சொல்லி முடிச்சு நம்மால என்ன பண்றாரு? He is going to speak about the year called 1939. 1939ல என்ன நடந்தது அப்படின்னா, only 5 states were capable of waging war on a grand scale. பெரிய அளவுக்கு யுத்தத்தை மேற்கொள்வதற்கு ஒரு 5 நாடுகள் மட்டும்தான் தயார் நிலையில் இருந்தது அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு, ஓ நோ நோ லெட் மீ கரெக்ட் மை செல்ஃப், only 3 were in a position அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல only 2. what are the 2 nations 1939ல அப்படின்னு நீங்க தான் கண்டுபிடிக்கணும். ஏன் அப்படின்னா 1939 போய் பாத்தீங்கன்னா there were many nations which were rich, but இந்த வெப்பன்ரி ரொம்ப அதிகமா வச்சிருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கா கிட்ட இருந்தது, அப்புறம் கிரேட் பிரிட்டன், பிரான்ஸ், போலந்து, ஜெர்மனி, யுஎஸ்எஸ்ஆர். ஆனா யுஎஸ்எஸ்ஆர் கையில இந்த பவர்ஃபுல் வெப்பன் இருந்ததா அப்படின்னா இல்ல. அமெரிக்கா கையில மட்டும்தான் என்ன வெப்பன் இருந்தது? ஆட்டம் பாம் இருந்தது. இந்த விஷயத்த சொல்லிட்டு திருப்பியும் ஒரு பழைய ஐடியா கிட்ட போறாரு. என்ன அப்படின்னா, இந்த காம்ப்ளெக்ஸ் வெப்பனுடைய வருகையினால் நடந்த ஒரு மாற்றம் என்ன, சேஞ்ச் இன் ட்ரெண்ட் என்ன அப்படின்னா, பிகாஸ் ஆஃப் திஸ் காம்ப்ளெக்ஸ் எக்யூப்மெண்ட், பிகாஸ் ஆஃப் த காஸ்ட்லி எக்யூப்மெண்ட், பிகாஸ் ஆஃப் த மேனுஃபேக்சரிங் ப்ராப்ளம், ஹூ பிகேம் மோர் பவர்ஃபுல்? யாரு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானா? மறந்துட்டீங்களா? The government or the state became more powerful and the individual became less powerful. அப்படியே அடுத்த லைன்ல போய் எக்கனாமி ஃப்ரண்ட்ல பார்த்து என்ன சொல்றேன்னா, the industrialized government states became more powerful and the backward nations became less powerful அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லிட்டார். சொல்லி முடிச்சுட்டு he is moving towards Soviet Russia. என்ன சொல்றாருன்னா, I have identified a trend. What is a trend அப்படின்னு கேட்டீங்கன்னா, Soviet Russia did not possess this formula called atom bomb formula, but in the common opinion USSR was rich, so in a few years it will possess this formula to find out atom bomb. But there is only one problem with atom bomb getting into the hands of many nations. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, this atom bomb formula will make the state superpowers and it will become monstrous. அது மிருக பலம் அவங்களுக்கு கொடுக்கும். நாடுகளுக்கு மிருக பலம் என்ன என்ன ஒரு வெப்பன் கொடுக்குமா? ஆட்டம் பாம். ஏன் மிருக பலம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பாம்பை டிராப் பண்ணீங்கன்னா millions of people can be killed within a fraction of second. ஒரு பாம்பை தூக்கி போட்டா அடுத்த அரை நொடியில millions of people will die. வேற பழைய வெப்பனை வச்சு போட்டீங்கன்னா ஒருத்தன் சுட்டா ஒருத்தன் தான் சாவான். அவன் ஒரு குண்டு நேர 2 பேரும் ஒரே நேரத்தில் அழுத்தினாங்கன்னா இந்த 2 பேருமே செத்து போயிருவாங்க. ஈக்குவல் நம்பர் will be destroyed, but with atom bomb என்ன ஆகும்? One nation can destroy many nations at a time. So இந்த பக்கம் ஒரு கண்ட்ரி கிட்ட ஆட்டம் பாம், இந்த பக்கம் அலைடு ஃபோர்ஸ்க்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய ஒரு ஃபோர்ஸ் எதிரணி கிட்ட ஒரு ஆட்டம் பாம் இருந்துச்சுன்னு, there will be the world which will be divided between these 2 countries. இப்ப இந்த இந்தியா இந்த சைட்ல ஈஸ்ட்ல, வெஸ்ட்ல அமெரிக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவுக்கு சப்போர்ட்டா யுஎஸ்எஸ்ஆர் நிற்கும் எப்பொழுதுமே. ஏன்னா வரலாறு அப்படிதான் சொல்லுது. இந்தியா அண்ட் யுஎஸ்எஸ்ஆர் தே ஆர் வெரி க்ளோஸ் ஆலிஸ். இப்போ ரீசெண்டா நீங்க பாத்தீங்க, நம்ம பிரைம் மினிஸ்டர் அந்த பக்கம் போகும்போது
ரெண்டு பேரும் கட்டி தழுவி பக்கத்துல உட்காந்து அண்ணன் தம்பி மாதிரி பேசிக்குவாங்க. ஏன்னா வரலாறு அந்த மாதிரி தான் இருக்கு. There was a close ally. அப்ப the whole world is divided into two frontiers. அந்த பக்கம் ஒரு டீம், இந்த பக்கம் ஒரு டீம். So the whole nation gets divided, the whole world gets divided அப்படின்னு சொல்லிட்டு நம்மால என்ன சொல்றாரு, there is a terror which is existing in the world. இந்த உலகத்துல ஒரு பெரிய பயம் ஒன்று தொற்றி கொண்டது. என்ன பயம்? இந்த உலகம் அழிந்து விடுமோ. அப்ப என்ன பண்றாங்க, இந்த உலகத்தை அழிய விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எதிர் எதிர் அணியினர் என்ன பண்ணாங்க, they came to sign some peace treaty. எதிர்காலத்துல பீஸ் ட்ரீட்டி சைன் பண்ணுவாங்க சார். என்ன பீஸ் ட்ரீட்டி? நியூக்ளியர் பாம்ஸ் நாங்க தயார் பண்ணி வச்சிருப்போம், ஆனா நாங்க பயன்படுத்த மாட்டோம், தேவைப்பட்டா மட்டும் பயன்படுத்துவோம் அப்படின்னு ஒரு சூழ்நிலை வரும் அப்படின்னு யார் சொல்றா? ஜார்ஜ் ஆர்வெல் சொன்னார். அவர் சொன்ன மாதிரியே நடந்தது. என்னன்னா 1960s there was a treaty which was signed. It's called Treaty on the Non-Proliferation of Nuclear Weapon. இருக்கிற வெப்பனை நம்ம அழிக்க முடியாது, ஆனா பயன்படுத்தாமல் என்ன பண்ணலாம், இருக்கலாம்னு சொல்லிட்டு 1960 NPT was signed. In 2017 recently there was again a treaty which was signed, Treaty on Prohibition of Nuclear Weapon. Even India was asked to sign it, but India chose to stay away from it. I don't know, I may not be right. ஒருவேளை சைன் பண்ணி இருக்கலாம். ஏன்னா நாங்க பயன்படுத்த மாட்டோம், நாங்க ஏன் சைன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்ப அந்த ஒரு விஷயமும் சொல்றாரு. இப்ப இந்த ஆட்டம் பாம் வருகையினால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டு விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்றாரு. நம்பர் ஒன், பவர் வில் பி இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் a fewer states. யாரு ரொம்ப பவர்ஃபுல்லா இருப்பா அப்படின்னா, யாரு ஆட்டம் பாம் வச்சிருக்காங்களோ அவங்க தான் பவர்ஃபுல். மற்ற எல்லா நாடுகளும் அந்த நாட்டை போய் ஒட்டி உறவாடுவாங்க. ஏன் அப்படின்னா, கொஞ்சம் அவங்கள பகைச்சுக்கிட்டா நம்ம நாட்டு மேல குண்டு போட்டா என்ன பண்றது? So who will be more powerful? Instead of all the states being powerful, only a few nations will be powerful. இன்னைக்கு அமெரிக்காவை பார்த்து எல்லா நாடுகளும் பயப்படுறதுக்கு காரணம் என்ன? அமெரிக்கா கையில ஆட்டம் பாம் இருக்கு. பிரான்ஸை பார்த்து பயப்படுறதுக்கு காரணம் ஆட்டம் பாம். இந்தியாவை பார்த்து பயப்படுறதுக்கு காரணம் என்ன? இந்தியா கையிலையும் என்ன இருக்கு? atom bomb. We tested atom bomb, right, teachers? Under whose rule that we tested atom bomb? Indira Gandhi. Abdul Kalam. Abdul Kalam was the man who tested atom bomb very secretly. Even USA was not able to trace the production of atom bomb in India. அந்த ஒரு விஷயத்த சொல்றாரு. அப்ப நம்பர் ஒன், who in the hands of one or two countries power will be vested. Number two, the condition of the oppressed class will be all the more in a very bad condition. Oppressed class முன்னாடி என்ன நினைச்சாங்க, வெப்பன் நம்ம கையில இருந்துச்சுன்னா இந்த ஒப்ரஸர்ஸ்க்கு எதிராக சண்டை போடலாம்னு நினைச்சாங்க. இப்ப the cost of the production is very high. அதனால இவங்களால என்ன பண்ண முடியல, அந்த வெப்பனை யூஸ் பண்ண முடியாம என்ன பண்ணாங்க, அடிமைப்பட்ட நிலையிலேயே இருந்தார்கள் அப்படின்னு ஒரு ஐடியாவை இங்க ஃபைல் பண்றாரு. ஓகே, ஐ எம் கோயிங் டு பிரேக் ஹியர்.